இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, அவர் நம்மை ரட்சிக்க வந்தார், சேவியராக வந்தார். இரண்டாம் வருகை என்ற ஒன்று உண்டு. ஆமென். அந்த இரண்டாம் வருகையை குறித்து தேவன் முதல் வருகையின் போதே பல சர்மன் எடுத்திருக்கிறாருங்க. அப்போ உயிரோடு அவர் மனித அவதாரம் எடுத்த அந்த நாளிலே அவருடைய ஒவ்வொரு செய்தியிலும் நான் மீண்டும் வரப்போகிறேன் என்பதை அடிக்கடி பயன்படுத்தினார். கிட்டத்தட்ட 318 வசனங்கள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 318, கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்த்தீங்கன்னா 2400 வசனங்களிலே ஆண்டவருடைய செகண்ட் கம்மிங், இரண்டாம் வருகையை குறித்த வசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதை நம்ம தியானிக்காமல் இருந்தால் நம்ம மேல் விழுந்த குற்றமாகிவிடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. மெய்யாகவே என்று அந்த வருகையை அழுத்தம் கொடுக்கிறார். பாத்தீங்களா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். பிறருடைய கிரியைகளுக்காக உங்களுக்கு பலன் அளிக்கிறவர் அல்ல. அது ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் இப்படி நடக்கிறாங்க, இவங்க இப்படி மோசமா இருக்கிறாங்க, கிறிஸ்தவமே எனக்கு வேண்டாம் என்று அநேக நேரத்தை நம்ம முடிவு கட்டி விடுகிறோம். நல்ல கவனிங்க. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான் பலனை கர்த்தர் தருகிறவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் பிறருடைய தவறுகளுக்காக நம்மை தண்டிக்கிற தேவன் அல்ல. சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளை நாம் உற்று கவனித்து, நாம் நல்ல கிரியை தான் செய்கிறோமா, நற்கிரிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோமா என்பதை சற்று நிதானித்து அறியும் போது இந்த வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவனுடைய கிரியை ரொம்ப முக்கியங்க. நாம் எப்படி ஜீவிக்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுகிறோம், எப்படி இந்த செவிகளை எதற்கு நாம் செவி கொடுக்கிறோம், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, யோசனைகள் எப்படி இருக்கிறது, நடக்கைகள் எப்படி இருக்கிறது, அவரவர் தன்னுடைய கிரியைகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரம் வருவேன் என்கிற அந்த குறிப்பு கிட்டத்தட்ட 318, 25 வசனத்துக்கு ஒரு வசனம். ஆவரேஜா பார்த்தா சராசரியாக 25 வசனத்துக்கு ஒரு வசனம் ஆண்டுடைய செகண்ட் கம்மிங்கை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய இந்த வருகையை நாம் எதிர்நோக்கி ஆவலா இருக்கிறோம்? அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு இன்னும் இந்த காரியம் நடக்கல, இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே. சோத்திரம். சிலர் அப்படின்னா இந்த எக்ஸாம் முன்னாடி வந்துடணும். அப்படி பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எழுதக்கூடாது, போட்டு என்னை படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஆணுடைய வருகை சிலர் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த காரியம், இந்த பிரச்சனை, இது வேண்டாம், ஆண்டவர் வந்துட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல. நாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. மாரநாதா சீக்கிரம் வாரும் அப்படிம்பாங்களாம். ஆதி சபையில ஒவ்வொரு விசுவாசிகளும் கை கொடுத்து அப்படி சொல்லுவாங்க, மாரநாதா சீக்கிரம் வாரும் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலே ஆமென், இந்த காரணம்பேட்டை சபை ஆண்டவரை சீக்கிரம் வாரும் என்று அழைக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆமென். ஒரே வசனத்துல அவர் பேசுற மாதிரி இருக்கு,
காங்கிரிகேஷன்லாம் சேர்ந்து அவரை அழைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. எழுத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. நல்ல படிங்க, பைபிளை படிங்க, உங்களுடைய சிந்தனைகள் நல்ல தெளிந்த புத்தியோடு இருப்பீங்க. சும்மா அந்த ஃபோனையும் டிவியும் பார்த்தீங்கன்னா எல்லா புத்தி கெட்டு போச்சு. அதை எவ்வளோ தூரம் நீங்கள் விலக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோ ஆசீர்வாதம். வேதத்தை ஆராய்ந்து படிங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அந்த எட்டர்னல் லைஃப், பரலோகம் போயிடலாம். ஆராய்ந்து படித்து அதை கை கொண்டு நாம் வாழும்போது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சர்ச்சுக்கு வர்றது சோத்திரம் எதற்காக வரணும் அப்படிங்கிறதை கொரிந்து சபைக்கு பரிசுத்த பவுலடியார் பதிவு செய்து வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். வீடு வேணும், ஆஸ்தி வேணும், நல்லது நடக்கணும், நல்ல அடக்க ஆராதனை, இதெல்லாம் வேணும். ஆசீர்வாதத்துக்காக சபைக்கு வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா நம்மை போல இந்த உலகத்தில் பரிதாபமான பிள்ளைகள் வேற யாருமே இல்லை அப்படிங்கிறார். இம்மைக்காக மாத்திரம் அல்ல. அப்பனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மரணத்துக்கு பின்பாக மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. அதற்காகத்தான் நீங்க சபைக்கு வர வேண்டும். அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு என்ன, அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்பதை நாம் அறிந்து கொள்ளதான் கிட்டத்தட்ட நிறைய நம்ம மனதில் அது தீர்மானம் பண்ணி வரணுங்க. இம்மைக்காக வராதிங்க. சில நல்லது நடந்தவுடனே சர்ச்சுக்கே வரவே மாட்டாங்க, அவ்வளோதான், டாட்டா பாயின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. ஏன் சபைக்கு வர நம்ம கட்டாயப்படுத்துகிறோம்? இந்த சத்தியங்களை கேட்கணும். சத்தியத்தை கேட்டு இதன்படி நடந்து நம்முடைய எதிர்காலம் என்ன, வாட் இஸ் அவர் ஃபியூச்சர். ஏன் இந்த 21 நாள் வைக்கிறோம்? அது நம்முடைய நேர முதலீடு. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய தொழிலில், எதிர்காலத்திற்கென்று நிலத்தை வாங்குவது, வாகனத்தை வாங்குவது, சோத்திரம் வீட்டை எத்தனை முதலீடு செய்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன முதலீடு செய்கிறோம்? என்ன கேட்டால் நேரம் தாங்க. நேரத்தை நாம் தேவ சமூகத்திலே செலவிட வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கூட்டங்கள். இம்மைக்காக மாத்திரம் அல்ல. சோத்திரம், நம்முடைய மரணத்திற்கு பின்பு மறுமை என்ற ஒன்று உண்டு. அதை தேவ சபை மக்கள் மனதிலே நினைவு கூற வேண்டும். ஆமென். மத்தேயு 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் ரகசியமா கேட்குறாங்க. ரொம்ப அருமையான அதிகாரம் தான் மத்தேயு 24. வாசிக்கலாம். 24 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆமென். ஏசப்பா அவங்களோட தான் இருக்கிறார். ஒலிவ மலையில, இது ஆலிவ் டிஸ்கோர்ஸ்னு சொல்லுவாங்க, ஒலிவ மலை சொற்பொழிவுன்னு சொல்லுவாங்க. வேதத்தில் எப்படி மலை பிரசங்கம் நீண்டதா இருக்கிறதோ அதே போல இந்த ஒலிவ மலையின் சொற்பொழிவும் நீளமான பிரசங்கம். இது மிகவும் தேவையானது. ஆண்டவர் அவர்களோடு இருக்கையில சொல்றாரு, சோத்திரம், அவருடைய 2ஆம் வருகை குறித்து ஜனங்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். ஆகவே இதை மனதில் வைத்து சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறது. யாரெல்லாம்? வாசிக்க கேட்போம். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாரெல்லாம் கேட்கிறாங்க? பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுரு, யாக்கோபு, யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து 4 பேர் தனித்து கேட்கிறாங்க, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? நீங்க எப்போ திருப்பி வருவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க பாரு. அப்ப ஆண்டவர் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதிலுங்க. 4ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு 24:4 வாசிக்கலாமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு பிவர், ஸ்டே அலர்ட் அப்படிங்கிறார் பார். ஜாக்கிரதையா இரு. கர்ணன் தப்புனா மரணம். ஏர்ஃபோர்ஸ்ல எழுதி போட்டிருப்பாங்க, பேட்டில் ஃபீல்டு.
ஒன்று ஜெயம், இல்லைன்னா அவுட்டு. ஃப்ளைட் ஓட்டுறப்ப மிஸ்டேக் பண்ணா முடிஞ்சு பாரு, அவ்வளோதான். சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணா முடிஞ்சிருச்சு. ஒன்று விக்டரிங்க, வெற்றி, இல்லைன்னா சாவு தான். இதுக்கு இடையில ஏதாவது கிரேஸ் இருக்கு? அதெல்லாம் கிடையாது. எச்சரிக்கை மிகவும் அவசியம். அல்லேலூயா. அதனால தான் இவ்வளவு கோபமா கடிந்து கொண்டு உங்களை நல்வழிப்படுத்துவதில் போதிக்கிறோம். அப்படின்னா சும்மா கிடையாது, விளையாட்டு கிடையாது. நாம் எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை போய் சேர்ந்தே ஆக வேண்டும். ஆமென். எவ்வளவு பிரயாசப்படுறோம், ஓடுகிறோம். பவுலடிகளார் சொல்கிறார், ஓடினதும் பிரயாசப்பட்டதும் வீணாய் போயிடக்கூடாது. இங்க இருக்கிற எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் சபையின் இலக்கு. ஆமென். ஒரு பழைய ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறான் இந்த கடைசி காலத்திலே, கர்த்தரை குத்தின கரங்களை தட்டி கர்த்தரை குத்தின ஏழாம் தலைமுறை ஏனோ குறைத்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை. நல்ல கரங்களை தட்டி பாடும். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர் நடுங்குவார். இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து இந்த கடைசி. ஆமென். கர்த்தரை குத்தின புலம்பிடுமே, புலம்பிடுதே. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையை சந்திக்க சபை ஆயத்தமா? That is the question. அவரை சந்திக்கணுங்க. வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். நரகத்துல பற்கடிப்பு அதிகமா இருக்குமா? கரகரகரன்னு பல்ல போட்டு கடிப்பானா. யோசித்து பார்த்தேன், ஏன் இப்படி கடிக்கிறான்? வசனம் இருக்கு, எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. நரகத்துல உள்ள விழுந்தவன் கடைசி வரை அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு அதுதாங்க. அதுல எந்த ஒரு கிரேஸ் கிடையவே கிடையாது. பல்ல போட்டு அப்படி கடிக்கிறான். காரணம் என்ன? உன்னாலதான் நான் கெட்டேன். இப்படி சொல்றதுக்கு நான் ஒழுங்காதான் போயிட்டு இருந்தேன், நீ எல்லாவற்றையும் போட்டு குழப்பிட்ட. ஸ்தோத்திரம் என்று சொல்லி துன்மார்க்கனை குறித்து, தங்களை தவறாக வழி நடத்தினவர்களை குறித்து, நீ கூப்பிட்டனால தான் இந்த படத்துக்கு வந்தேன், நீ இந்த பாவத்தை செய்ய சொன்னால தான் நான் இந்த பாவத்தை செஞ்சு மாட்டிக்கிட்டேன் பார், நான் ஒழுங்கா இருந்தேன், உன்னாலத்தான் நான் கெட்டேன்னு சொல்லி பற்களை கடித்து ஒரே சண்டையா இருக்குமா. நரன்னு கடிக்கிறது. யார் மேலையும் பழி போட முடியாது. அவரவர் செய்த குற்றம் அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. பகுத்தறிவு கொடுத்திருக்கிறார்ல, நமக்கு சென்ஸ் கொடுத்திருக்கிறாரு. யோசித்து பார்க்கணும்ல. அடுத்தவங்க சொன்னான்னு கேட்டா, நண்பன் சொன்னா, என்னுடைய சிநேகிதி சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னனால இந்த தப்பை நான் பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அவனவன் செய்த கிரிகளின்படி அவனவன் அனுபவிப்பான். அல்லேலூயா. அதான் சொல்றார், அவனவன் கிரியை என்ன அதன்படிதான் அந்த பலனோடு நான் வருகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நல்லது செய்யணுங்க. நற்கிரியைகள், நல்ல எண்ணங்கள், நமது நோக்கங்கள், பேச்சுகள் எல்லாம் ஆரோக்கியமானதா இருக்கணும்.
நான் அதெல்லாம் பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் சின்ன வயசுல யோசிச்சு பார்ப்பேன், எங்க ஆண்டவர் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுவாரா? நம்ம பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுவாரா? அப்படி ரெக்கார்ட் பண்ணால் எத்தனை கோடி, 800 கோடி ஜனங்கள் இருக்காங்களே, இவங்க பேசின பேச்சு அதெல்லாம் வீடியோவே போட்டு காமிப்பாரா? அப்போ சொல்லுவாங்க 10-30 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் உனக்கு வீடியோ போட்டு காமிப்பார் அப்படின்னு. அப்போ நம்ம தான் யோசிப்போம்ல, அப்படி சிந்திப்போம். இப்போ தான் தெரியுது, சின்ன சிப்பில் நீங்கள் ஆயுசு முழுவா பேசுனதை ஏர்டெலுக்கு எடுத்து கொடுத்துட்றான். இந்த நாளில், இந்த டேட்டில், இந்த செகண்டில் இந்த கால் நீ பண்ணியிருக்கிற, உன் வாய்ஸ் ரெக்கார்டோடு வருது, வீடியோ கால் அதுவும் ரெக்கார்டோடு வருது. நான் செய்யலைன்னு சொல்லவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். உங்களை அறிந்தவர்கள் இந்த உலகத்தில் 3 பேர். ஒன்று ஆண்டவர், 2வது பிசாசு, 3வது கூகுள். அப்படிதானே? நீ எதெல்லாம் பார்த்த, வாட்ச் ஹிஸ்ட்ரி அழிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது, எஸ்கேப்பே ஆக முடியாதுங்க. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:40 வாசிக்கலாம். இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற மிக அருமையான ஆலோசனை. நம்ம என்ன செய்யணும் வாசிக்கலாம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். நீங்களும் பாத்தீங்களா, ஆயத்தம் ரொம்ப முக்கியங்க. ப்ரிப்பரேஷன். ஆயத்தம் இல்லாதது ஆபத்தானது. திடுதுப்புன்னு செஞ்சு பாருங்க, சில காரியத்தில் கோட்டை விட்டுருவீங்க. ஒரு பிளானிங் இருக்காது, திட்டமிடுதல் இருக்காது. தேவனுடைய வருகைக்காக சபையார் ஆயத்தமாகும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வேலை எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நினையாத நேரத்தில், அது நடுநிசியோ, அதிகாலையோ, அல்லது மதியானமோ, சாயங்காலமோ, யாருக்குமே தெரியாதுங்க. அந்த நேரத்தை ஒருவராலும் கண்டுகொள்ள முடியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நேரத்தை பிதா ஒருவர் தவிர ஒருவரும் அறியான். அல்லேலூயா. பிதாக்கு மட்டும்தான் தெரியும், குமாரனுக்கு கூட தெரியாது அப்படிங்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு, குமாரனுக்கு யாருக்குமே தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது. பிதா மட்டும்தான் அறிவார் அந்த வேளையை. ஆமென். எந்த வேளை? அந்த நாளிகை என்று சொல்லப்படுகிறது, நினையாத நேரம் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த தேவ செய்தியெல்லாம் கேட்டு தெசலோனிக்க சபை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேலைக்கு போகாமல் இருந்துட்டாங்க. ஆண்டவர் தான் வருவார்ல, அப்புறம் இதுக்கு நம்ம வேலைக்கு போகணும், வீட்டிலே இருந்துருவோம் அப்படி இருந்துட்டாங்க. அதை பார்க்குற இது பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு தெசலோனிக்க சபையில். அப்படி ஒரு நியூஸ் வருது பவுலடிகளார்கிட்ட, யாரும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, அவனுடைய வருகை சமீபம் என்று சொல்லி. அப்போ தான் அந்த நிருபத்தை எழுதுகிறார். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. ஆண்டுடைய வருகை நிமித்தம் வேலைக்கு போகாம இருந்துட்டாங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். பாத்தீங்களா, வேலைக்கு போகாம இருந்துட்டார். ஆகவேதான் இந்த வசனத்தெல்லாம் சேர்க்கிறார். அப்படி மிஞ்சின நீதிமானா ஆயிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? வேலைக்கு போகணும், நம்முடைய காரியங்கள் நடக்கணும். எல்லாவற்றிலும் நம்முடைய சிந்தை ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதுதாங்க வருகைக்கு ஆயத்தம். ஆயத்தமா இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எந்த வேலை செய்தாலும், எல்லா வேலையின் நடுவிலும் இயேசுவை குறித்த சிந்தையோடு நாம் செய்ய வேண்டும். ஆமென். அப்போ கேட்கலாம், சோத்திரம், சாப்பிடலாமா, வேலைக்கு போகலாமா, கல்யாணம் காட்சி செய்யலாமா, இடம் வாங்கலாமா, வீடு எல்லாம் செய்யலாம். ஆனால் இது நடுவிலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து, தேவனுடைய விருப்பத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த உலகம் நமது சதம் அல்ல என்பதை நாம் மனதிலே பதித்து வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதி சபை இந்த எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 3:20. சோத்திரம்.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பாத்தீங்களா எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நாம் வேலை செய்ய வேண்டும். நமது காரியங்களெல்லாம் நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1:10 இவைகளெல்லாம் புதிய ஏற்பாட்டு சபையின் ஆண்டுடைய வருகைக்கு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். 1 யோவான் 3:2-3 ஸ்தோத்திரம். யாக்கோபு 5:8 அதை வாசிக்கலாமே. யாக்கோபு எழுதின நிருபம் 5:8 வாசிக்கலாம். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. பாத்தீங்களா, எபிரேயர் 10:37 அதிலும் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே சீக்கிரம் வாரும். சபையுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஆண்டவரே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், மாரநாதா சீக்கிரம் வாரும். எல்லாம் கவனிங்க, இந்த வீடு நமக்கு ஒரு வாடகை வீடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆணுடைய வருகை கூட தாமதமாகலாம், மரணத்தை யாராவது தடுக்க முடியுங்களா? 2025 வருஷம் ஆண்டவர் வருகையை தள்ளிக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மரணத்தை யாராவது தடை பண்ண முடியுமா? அதுவும் ஒரு வருகை மாதிரி தான். அப்போ எப்படி மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். அவர்கள்தான் அவர் வருகையிலே முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா கிறிஸ்தவனா வாழணும். கிறிஸ்து அவனுக்குள் இருக்க வேண்டுமே, அதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது. வெறும் கிறிஸ்தவன் பேர் வச்சுட்டு எல்லா சேட்டையும் பண்ண என்ன ஆகுது சொல்லுங்க. இந்த உலகம் நமக்கு ஒரு சதம் அல்ல. ஆமென். பிலிப்பியர் 3:20 வாசம். நம்முடைய குடியிருப்போ அல்லேலூயா. ஒரு சொந்த வீடு கட்டி பால் காய்ச்சறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். வாடகை வீடை விட்டு அடுத்த வாரம் நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ மகிழ்ச்சி. இந்த சரீரமும் நமக்கு வாடகை வீடு தான். அல்லேலூயா. நீ வந்துரு அப்படின்னா அங்கே போயிடணும். இல்லை நான் இதிலே இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சரீரமே வாடகை வீடுனா நம்ம வீடு என்னங்க, அதில் விட மோசம். இந்த உலகம் நமக்கு ஒரு சதம் அல்ல என்பதை தேவ ஜனம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். முதல் வார்த்தை எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு சீக்கிரம் வருவேன், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இன்னொரு வசனம் வாசிங்க, அதே அதிகாரத்தில் 24 தான் என்னுடைய இருதயத்துக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிற வசனம். வாசிக்கலாம். மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் ஆண்டவர் இது நடக்கும் அப்படின்றார். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்புங்க. ஆலிவ் டிஸ்கோர்ஸ், ஒலிவ மலை சொற்பொழிவு. கூடுமானால் சத்தியம் தெரிந்தவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். பெரிய அடையாளங்கள் நடக்குங்க. பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல, அவங்க ஜெபம் பண்ணி எல்லாம் நடந்துருச்சு அப்படிம்பாங்க. உங்ககிட்ட வல்லமையே இல்லையா? கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளால் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், வஞ்சிக்கப்பட்டு விடாதிருங்கள். ஆமென். இதுல ஒரு தொழில்நுட்பத்தையும் சொல்றார். முந்தின வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் அப்படிங்கிறார். பாருங்க, அது இன்னைக்கு டெக்னாலஜில பயங்கரமா இருக்குங்க. இந்த லேசர் லைட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் அப்படியே அடிக்கிறது தெரியும். இல்ல வரப்போம் நீங்க பார்ப்பீங்க, சீக்கிரத்தில் அதை பார்ப்பீங்க. அந்த லேசர் லைட்னால இயேசு கிறிஸ்துனுடைய அப்படியே பிக்சரை கொண்டு வந்துடலாம். அது இப்போ வெறும் ரேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு தொழில்நுட்பம் வந்து ஜீசஸ் அப்படியே வர்ற மாதிரி அந்த லேசர் அடிக்கிறப்ப ஆணுடைய உருவம் அப்படின்னு. இதை பார்த்து அநேகர் ஏமாந்துருவாங்களாம். ஏசு அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், ஓடுவாங்களாம். அங்கே இங்கேயும் ஓடாதாங்கிறார். ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரில. ஒவ்வொரு சர்ச்சாவும் ஓடாதீங்க,
ஒரு இடத்துல போதும் உங்களுக்கு. அங்கு இங்கும் அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக ஓடாதே, நம்பாதே. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். திருச்சபை ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். உங்க நன்மைக்காக தான் இந்த சத்தியத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சத்தியம். ஆமென். அப்போ எச்சரிக்கையா இருக்கணும். இன்னொரு வசனம், ஆயத்தமா இருக்கணும் பார்த்தோம். இன்னொன்று வாசிக்கலாம், 42 வாசிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்புலாம் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். விழித்திருங்கள், ஸ்டே அலர்ட். விழித்திருக்க சொல்றார். பேதையா இருக்காத, ஏமாற்றப்படாத, சத்துருடைய வஞ்சனையினால சிக்கிக் கொள்ளாதே அப்படிங்கிறார். யாருக்கும் அது தெரியாது. அந்த நாளிகை, அந்த நாள் பிதா தவிர ஒருவரும் அறியார். அப்போ ஆயத்தமா இருங்கள். இந்த ஒரு தலைப்பை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த தியானிப்பதற்கு முன்பாக அடையாளங்கள் நமக்கு வேணும், அப்படித்தானே? ஆண்டுடைய வருகை அடையாளங்கள் என்ன? அடுக்கடுக்கா சொல்லியிருக்கிறார். ஒரு 3-5 மணி நேரம் வேணும் இது பிரசங்கிக்கிறது. சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம், 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோங்க. சர்வ சாதாரணமாக ஜனத்துக்கு ஜனம் அடிச்சுக்குது, ராஜ்யங்களுக்கு ராஜ்யங்களுக்கு சண்டை, யுத்தங்களின் செய்தியை கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதிபர் ட்ரம்ப் எவ்வளவோ தடை பண்ண பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. சமாதானம், அவர் எல்லாம் சமாதானம் சைன் பண்ணிட்டு போயிறார், அதுக்கப்புறம் போட்டு அடிக்கிறாங்க. அப்போ யுத்தத்தின் செய்திகளெல்லாம் கேள்விப்படுகிறோம். இவைகளெல்லாம் கேள்விப்படும் போது ஆமென், தேவ ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும், இதோ ஆண்டவராய் இயேசு வாசலண்டையிலே வந்து நிற்கிறார். அல்லேலூயா, சீக்கிரம் வரப்போகிறார். இதெல்லாம் அடையாளங்கள்ங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாத்தீங்களா, வஞ்சிப்பார்கள். தேவ சபை மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். தீர்க்க தரிசனம் கேட்க ஓடாதீங்க. உங்களை தேடியே தீர்க்கதரிசி வருவாங்க, அப்படிதானே? தீர்க்கதரிசியை தேடி ஓடாத. உனக்கு தீர்க்க தரிசனம் வேணும் அப்படின்னா தமது ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவதாசர்களை வந்து சந்திப்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென், அல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை தீர்க்க தரிசனமா ஏற்றுக்கணும். இதை விட பெரிய தீர்க்க தரிசனம் இந்த உலகத்திலே இல்லை. ஆமென், இதுதான் பெரிய தீர்க்க தரிசனம். இது ஆகவே தான் இதுல அதிகமா படிங்கன்னு சொல்றோம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அடையாளம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், 2 பேதுரு 3:3. முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், இதை நீங்க அறிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்க பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எல்லாம் இருக்கிறபடிதான் இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இன்னும் இயேசு வரலையே. இன்னைக்கு யூடியூப் எடுத்தா எத்தனை பரியாசங்கள். கடைசி காலத்திற்கு அறிகுறிங்க. பரியாசக்காரர் பெருகி விடுவார்கள், பெரிய ஒரு அடையாளம். இதை நம்பி ஏமாந்து அவங்க பேசுற மாதிரியே உங்க பேச்சு வந்துடக்கூடாது, ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் வருகையை தள்ளி போடுறார் அப்படின்னா, 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கல, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதாங்க 2025 வருஷம். அப்பமே அவரு நான் திருப்பி வருவேன்னு சொன்னார், இன்னும் வரல அப்படின்னா
தாமதிக்கிறதற்கான காரணம் ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. இன்னும் உங்க வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உங்க மனைவிமார் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்படாம இருக்கலாம். அதற்காகத்தான் இந்த வருகையை தாமதிக்கிறாரே ஒழிய, நீங்க பழகுகிற அநேக ரட்சிக்கப்படாமல் மறிக்கிறார்களே, அவங்களாம் எப்ப ரட்சிக்கப்படுவது? பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், சாபத்திலும் அக்கிரமத்தின் கேடுகளிலும் இருக்கிற ஜனங்கள் எப்ப ரட்சிக்கப்படுவதுங்க? அதற்காக நாம் ஜெபிக்கணும். அதற்காகத்தான் இதை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. இதை நினைச்சு எத்தனை பேர் கிண்டல் அடிக்கிறான் பாரு. அவர் எங்க வந்துட்டார்? இயேசு வருகிறாருன்னா எப்போ வருவாரு? அவருடைய அன்பின் நிமித்தம். ஆனால் மரணத்தை யாரும் தடுக்க முடியாதுங்க. அது ஒரு குட்டி வருக. உங்களுக்கு தெரியுமா? நம்ம டெய்லி வாழ்றோம் பாருங்க, இது ஒரு குட்டி வாழ்க்கை. காலையில எழுங்கிறது அது பிறந்த குழந்தைக்கு சமானமா. எழுந்த உடனே யாராவது ஹரிபரிய வேலை செய்வீங்களா? எந்திரிச்சு உட்கார்ந்து இப்படியே ஆடிக்கிட்டு இருக்குங்க, பார்த்துருக்கிறீங்களா? நம்மளே இப்படிதான் பண்ணிடுவோம். அது பிறந்த குழந்தைக்கு சமானமா. கொஞ்சம் டைம் ஆக ஆக தான் ஃபாஸ்ட் ஓடும். அப்புறம் இந்த காலை வேலை டிஃபன் சாப்பிட்றப்ப பிரிஸ்க் ஆயிரும். அது வாலிபத்தை குறிக்கிறது. அப்படியே ஈவினிங் வர பார்த்தீங்கன்னா முயற்சியை வேலை செய்வாங்க. அது ஃபுல்லா வாலிப பருவம். சாயங்காலம் ஆனவனும் டயர்ட் ஆயிரும். என்ன நினைப்போம்? கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்குமே, அப்படி உட்காருவோம். அது முதுமையை குறிக்கிறது. அப்புறம் என்ன செய்வோம்? படுத்துருவோம். அது மரணத்தை குறிக்கிறது. டெய்லி we are living short life. அந்த ஈவினிங் வேலை முடிஞ்சு வந்தோன்னே நிறைய பேர் சொல்ற வார்த்தை என்ன? போதும், படுத்தா போதும் இருக்கு அப்படிமா. அது வயது முதிர்ந்த அனுபவம். சிலர் வயது முதிர்ந்தவங்கிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்றது போதும், இந்த கட்டை எல்லாம் பார்த்துருச்சு, போய் சேர்ந்தா போதும், இனி என்னத்தை நான் பார்க்க, எல்லாம் பார்த்துட்டேன், எல்லா ஆசீர்வாதம் பார்த்துட்டேன், போதும். டெய்லி நம்ம என்ன பண்றோம்னா, பிறக்கிறோம், குழந்தை பருவம், பதின்ம வயது, வாலிபம், முதுமை, வயதோ இந்த வயது முதிர்ந்த, டெய்லி இந்த லைஃப் இருங்க, குட்டி குட்டி லைஃப். இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா தான் நம்ம லைஃபே. ஆண்டவர் இந்த அளவுக்கு தள்ளி போடுகிறார்னா நம்மேல் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் தேவனுக்கு நல்ல கரவோசை காணிக்கை கொடுக்கலாமா? அவருடைய வருகை தாமதிப்பது, இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனம் ரட்சிக்கணும், ரட்சிக்கப்பட வேண்டும். பின்மாற்றக்காரர்கள் ஆலயத்தை தேடி வர வேண்டும். இதுவே ஆண்டுடைய அன்பு. அந்த நாள் எப்படி இருக்கும்? ஆண்டுடைய வருகை. 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மின்னலை போல இருக்குமா? மின்னல் எவ்வளவு நேரம் இருக்குங்க? இந்த செகண்ட்ல ஒரு 100 டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட்ல அவ்வளவுதான். கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ள அப்படி வந்துட்டு போயிடும். அவ்வளவுதான். வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் 4-5 கை தான் தூக்குறீங்க, இங்க இருக்க போறீங்களா? அல்லேலூயா. மின்னலை ஃப்ளோல ஃபிளாஷ், ஒரு செகண்ட் எல்லாம் மாத்திடுறாரு. நம்மை ஆண்டவர் மறுரூபமாக்கி மகிமையிலே சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. மகிமையிலே துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை. யுகாயுகமாய் ஆண்டவரோடு நாம் வாழ போகிறோம். ஆமென். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் இவ்வளவு போராட்டம். அந்த ஃபிளாஷ் வர்றப்ப நம்ம எடுக்கப்படணுமே. இப்போ எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், விழித்திருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். வேலை வேணும், வீடு வேணும், ஆஸ்தி வேணும், சொத்து வேணும், நல்லது நடக்கணும், சுபகாரியங்கள் நடக்கணும், எல்லாம் நடக்கணும். ஆனால் அதன் மத்தியிலே விழித்திருங்கள். அல்லேலூயா. ஒரு மின்னலை போல மறுரூபமாக்கப்படணுங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த பாவ சிந்தையோடு அழுக்கோடு சிந்தையா இருந்தா ஆண்டவர் எடுக்க மாட்டார். இதனாலதான் யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல எல்லாம் ஃபிளைட்ல 2 பைலட் இருக்கிறாங்க.
ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார்னு வேதத்தில் போட்டிருக்கு. அவனுடைய வருகை அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஃப்ளைட்டில் பயணிக்கிற எல்லாரும் போய் கீழே விழ வேண்டியதான். அதற்காக எச்சரிக்கையா பக்கத்திலே ஒரு பைலட் உட்கார வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருத்தர் கைவிடப்படுவார். சபையில 2 கூட்டம் இருக்குங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, அப்ப அது ஆப்போசிட்டா போடுங்க. தோல்வி அடைகிறவன் எவனோ, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப காது இல்லாதவன் தோக்கிற கூட்டம். சொல்றது அப்படியே செஞ்சிடணும், கேள்வி கேட்க கூடாது, எந்த ஒரு எதிர்வாதம் பேசக்கூடாது. ஆபிரகாம் பாருங்க, போ அப்படின்னாரு, போயிட்டான், கிளம்பிட்டான். ஆண்டவர் எங்க போறது, எதுவுமே கேட்கல. ஃபியூச்சர் எப்படி இருக்கும், நோ குவெஸ்டனிங். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். இல்ல நீங்க எல்லாம் சொன்னாதான் நான் செய்வேன், எல்லாம் விளக்கமா சொல்லுங்க, கேள்வியே கேட்க கூடாது. அப்படியே இதோ அடியே. ஆமென். அவன்தான் விசுவாசத்தின் தகப்பன். போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்படி இருந்திருக்குங்க டிரான்ஸ்பர்மேஷன். அப்பதான் நடக்கும். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காமல் இதோ அடியே ஆண்டவரே, என்ன சொல்லுகிறீரோ அதன்படியே நான் செய்வேன். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். கிறிஸ்டியானிட்டில அப்படி இருக்கும்போது தான் நம்மை ஆண்டவர் மறுரூபப்படுத்துவார். ஆமென். அதாங்க கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, என் செவியை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவர். அந்த எக்கால சத்தம் வரும்போது செவி கேட்கணுமே. செவி கேட்காதவங்க எப்படிங்க அந்த எடுத்துக்கொள்ளப்படுவாங்க? ஹோல் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, மிக அழகா பைபிள் உண்மைங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 40 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். வயல்ங்கிறது பகல்ல வேலை செய்யறதா, நைட்டு வேலை செய்யறதா? பகல்ல. அடுத்த வசனம் வாசிக்க. 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். எந்திரம் அரைக்கிறவங்க எப்போ அரைப்பாங்க? நீங்க மாவு மில்ல மாவு அரைக்க போனீங்கன்னா 12 மணிக்கு அரைக்க போவீங்களா, சாயங்காலம் அல்லது காலையில? அந்த சூடு ஏறுறதுக்கு முன்னாடியே முந்தியெல்லாம் எந்திரம் இப்படி அரைப்பாங்க, திரிகள்னு சொல்லுவாங்க. அது சாயங்காலம் அல்லது அதிகாலையில் எங்க தாத்தா அரைப்பார். ஜெபம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது திரிகளில் போட்டு இப்படி அரைப்பாங்க, அதிகாலை அல்லது சாயங்காலம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அப்போ அதிகாலை சொல்லப்பட்டிருக்கிறது, இரவு நேரம் அது சொல்லப்பட்டிருக்கிறது, பகல் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிங்க? ஆண்டவர் வரும்போது பூமியிலே ஒரு பக்கம் எப்படி இருக்கும், இருளாக இருக்கும். அப்படித்தானே? சூரியன் எங்க இருக்கும் அங்க பிரகாசமா இருக்கும். ஒரு பக்கம் பிரகாசம், ஒரு பக்கம் இருள், ஒரு பக்கம் சாயங்காலம். பார்த்தீங்களா? 3 நேரம் மிக்சடா இருக்கு. ஆண்டுடைய வருகை வரும்போது பகல்ல இருக்கிறவங்க வயல்ல இருப்பாங்க, அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இரவுல இருக்கிறவங்க படுத்திருப்பாங்கன்னு சொல்லுவோம். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தர் கைவிடப்படுவான். ஆக காலையோ அல்லது மாலையோ. அப்போ வேதம் எத்தனை உண்மையானது. அல்லேலூயா. நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறோம், அதுதான் கேள்வி. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். அப்ப இந்த உலகம் தத்தளிக்குங்க. திடீரென்று தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். திடீர்னு காணலே காணலேன்னு சொல்லி எல்லாம் அங்கும் இங்கும் ஓடி அலைவார்கள். ஒரே ஃபிளாஷ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ அலர்ட்டா இருக்கணும். மறுரூபமாக்கப்படுதல். இன்னும் இந்த உலக கவலையே தூக்கிட்டு இருக்காதீங்க, எல்லாம் இறக்கி வச்சிருங்க. மீதி எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வேலை ஆயத்தமாவது. ஆயத்தம் எப்படி ஆகணும் அது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 25ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் அடுக்கடுக்கா இருக்குங்க. பரலோகத்தில் கேட்கலாம், நீங்க போய் பார்த்துருக்கிறீங்களா பாஸ்டர் அப்படின்னு. ஆண்டுடைய செர்மன் பார்த்தீங்கன்னா பரலோகத்தை பேஸ் பண்ணி இருக்கு. நம்ம பார்த்த காரியங்களை வைத்து பார்த்திராத பரலோகம், இவைகளை ஒப்புமையாக ஓமையாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்றாருங்க.
மிக அழகாக இந்த ஆயத்தத்தை குறித்து நமக்கு தெரியும். 10 கன்னிகைகள். 5 கன்னிகைகள் யார்? புத்தியுள்ளவர்கள். 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். அந்த 2 வசனத்தை வாசிடலாம். முதல் 2 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். 2 பேரும் ஈக்குவல். சபையில யார் எடுத்துக்கொள்ளப்படுவா, யார் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டா என்பது நீங்க தான் முடிவெடுக்கணும். 2 கூட்டத்தார் ஆண்டவர் சொல்றார், புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஆண்டவரை நேசிக்கணும். அப்படிதானே? அல்லேலூயா. இந்த 10 கன்னிகையில புத்தி உள்ளவனுக்கும் ஒரே நோக்கம், ஆண்டவரை சந்திக்க வேண்டும். புத்தி இல்லாதவர்களுக்கும் ஒரே நோக்கம், ஆண்டவரை சந்திக்க வேண்டும். 2 பேருக்கும் பயங்கர மேட்ச் ஆகுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்த கூட்டத்தார் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். வாசிங்க. 2 பேரும் ஒரே நோக்கம், ஒரே நினைவு, ஈக்குவலா இருக்காங்க. இங்க 5 பேர், இங்க 5 பேர். மட்டுமல்ல, இவங்க கை 2 பேர் கூட்டத்திலையும் என்ன இருக்கு? கையில ஒரே பொருட்கள். தீவட்டி இருக்கிறது, எண்ணெய் இருக்கிறது, பாத்திரம் இருக்கிறது. 2 பேருடைய நோக்கம் ஒன்று, சம எண்ணிக்கை, ஈக்குவலா இருக்கிறாங்க. கவனிங்க. இந்த 5 புத்தி இல்லாதவர்கள் தவறு செஞ்சாங்கன்னா தவறு செய்யல. இவங்க விபச்சாரம் பண்ணாங்களா, வேசித்தனம் பண்ணாங்களா, கொலை பண்ணாங்களா, கொள்ளையடிச்சாங்களா? எதுவும் பண்ணலைங்க. ஆனா ஆண்டவர் அவங்களை அறியேன் என்று புறக்கணித்து விட்டார். அது ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உண்மை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் மறுதலித்து விட்டார். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். ஹூ ஆர் யூ அப்படிங்கிறார். யார் நீங்க அப்படிங்கிறார். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தாங்க, புத்தி இல்லாததுனால. இவர்களிடத்தில் எண்ணெய் குறைவா இருந்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 2 பேரும் ஈக்குவலா இருந்தாங்க. 5 பேர் 5 பேர். இவங்க 2 பேருடைய நோக்கம் ஒரே நோக்கம், தேவனை சந்திக்க வேண்டும். 2 கூட்டத்தாரும் தேவனை நேசித்த கூட்டம், அப்படி வருகைக்கு காத்திருந்த கூட்டம், ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று காத்திருந்த கூட்டம். கையில் வைத்திருக்கிற பொருட்களும் 2 ஈக்குவலா இருக்கு. உடல் அமைப்பு 2 ஈக்குவல். லேட் ஆகிறப்ப இவங்களுக்கும் தூக்கம் வந்துச்சு, இவங்களுக்கும் தூக்கம் வந்துச்சு. இவங்களும் பெரிய உடல் அளவில் விழித்திருக்கல, கண் அப்படியே இப்படி வச்சுக்கிட்டே இருக்கல. உடல் அமைப்பில் 2 கூட்டத்தாரும் ஈக்குவலா இருந்தாங்க. 2 கூட்டத்தாரும் ஆயத்தமாகிற கூட்டம். 2 அருகருகே இருந்தார்கள். இவங்க பேசுறது இவங்களுக்கு கேட்டுச்சு. எல்லாருடைய நோக்கம் மணவாளன் வருவார். ஆனா ஒரே ஒரு குறைவு என்ன அப்படின்னா, இந்த புத்தி இல்லாத கூட்டத்தில் எண்ணெய் குறைவாக இருந்தது. அது என்ன எண்ணெய்? ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஓமை அல்லவா? அதை கொஞ்சம் அப்படியே உற்று கவனிக்கணும். ஆயில், எண்ணெய் என்பது ஆவிக்குரிய காரியத்தை குறிக்கிறது. ஆமென். என்ன ஆவிக்குரிய காரியம்? நல்ல கவனிங்க. எனக்கு பசி எடுத்தா நான் தான் சாப்பிடணும். நான் சாப்பிட்றதுக்கு பதில் நீங்க சாப்பிட முடியுமா? எனக்கு பசி எடுத்தா என் பசியை நான் தான் ஆற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு தாகம் எடுக்கும்போது நான் தான் தண்ணீர் பருகி கொள்ள வேண்டும். எனக்கு ஓய்வெடுக்க தூக்கம் வரும்போது நான் தான் தூங்க வேண்டும். அதை யாரும் ஷேர் பண்ணவே முடியாதுங்க. இதே போல ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்காம மனைவி ஜெபிக்கிறா பரலோகம் போயிடுவான்னா போயிட முடியுமா? போக முடியாது. என்ன என்பது அதை தான் குறிக்கிறது. பாஸ்டர், எங்கள் வீட்டு ஐயா வேலைக்கு போயிடுறாரு, நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்கள் வீட்டு ஐயா பரலோகம் வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
நீங்க ஜெபிக்கிறதுனால, நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால உங்க பிள்ளைகள் பரலோகம் வர முடியாது. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை என்னோடு கூட நான் கொண்டு வருகிறேன் என்றார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நீங்க தான் ஜெபிக்கணும். உங்களுடைய அம்மா அப்பா ஜெபித்ததுனால நீங்க பரலோகம் போயிருவீங்களா? இல்ல. பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவரவருடைய வாழ்க்கைக்கு அவரவர் பொறுப்பு. ஆமென். எப்படி என்னுடைய பசியை நீங்க ஷேர் பண்ண முடியாது. ஆகாரம் கொடுக்கலாம், அவ்வளவுதான். சாப்பிட வேண்டியது ஏன் கடமைங்க. நான் சாப்பிடாம எனக்கு பதிலாக நீங்க சாப்பிட முடியுமா? எனக்கு பதிலாக நீங்க தூங்க முடியுமா? எனக்கு பதிலாக நீங்க தண்ணீர் பருக முடியுமா? இல்லையே. அப்படி எப்படி நம்முடைய உடல் அமைப்பில் நம்மால் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறதோ, அதே போல ஜெப ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், ஆண்டவரை தேடி வருகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் யாரும் ஷேர் பண்ணவே முடியாது. அந்த எண்ணெய் கடன் வாங்கவும் முடியாது. ஹல்லேலூயா. மணவாளன் வந்து விட்டார், ஐயோ தீவெட்டிகள் அணைந்து போகிறதே, கொஞ்சம் என்ன தாருங்க அப்படிங்கிறாங்க. முடியாது அப்படிங்கிறாங்க. அது ஷேர் பண்ணவே முடியாதுங்க. உங்க பரிசுத்தத்தை ஷேர் பண்ண முடியுமா? கொரோனாவை ஷேர் பண்ணலாம், அப்படிதானே? கை கொடுத்தா போதும், உங்க கொரோனா அங்க போயிடுச்சு. ஒரு உடல் கட்டமைப்பு உள்ள ஆண்மகன் அவனுடைய ஆரோக்கியத்தை ஷேர் பண்ண முடியுமா? நான் எவ்வளோ அழகு உள்ளவனா இருக்கிறேன், நல்ல ஆரோக்கியம், எனக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, எனக்கு பிபி இல்லை, அதை ஷேர் பண்ண முடியுமா? ஆரோக்கியத்தை ஒருவரும் ஷேர் பண்ண முடியாது, ஆனால் தீமையை ஷேர் பண்ணலாங்க. ஆகவே தான் நரகத்தில் பற்கடிப்பு. பாவத்தை ஷேர் பண்ணலாம், அதனால தான் இன்னும் ரட்சிக்கப்படாத அநேகர் இருக்கிறாங்க. பாவத்தை ஈஸியாக ஷேர் பண்ணலாம். கொரோனா உடனே பரவிருச்சு. கொரோனா காலத்தில் எத்தனை பேர் ஆரோக்கியமா இருந்தாங்க. ஒருத்தருடைய ஆரோக்கியத்தை யாராவது ஷேர் பண்ண முடிஞ்சிச்சா? நடக்காது. இவங்க போய் கேட்குறாங்க வருந்தி, ஐயோ மணவாளன் வந்துட்டார், கொஞ்சம் என்ன கொடுங்களே. முடியவே முடியாதுங்கிறாங்க. கவனிங்க, இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய அவரவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் வரும்போது கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொரு உவமையும் சொல்றார். இந்த உவமையில நம்ம பார்க்கறது, வாசிக்கலாம். அந்த உவமையின் கருப்பொருளை நம்ம வாசிட்டு அடுத்த உவமைக்கு போயிடலாம். 2 உவமை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். வாசிங்க 8ஆம் வசனம். இப்ப நான் சொன்ன விளக்கத்தை வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், கொஞ்சம் கொடுங்களேன், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். போய் வாங்க போன நேரத்தில், ஆண்டவர் வர்ற நேரத்தில் போய் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட முடியுமா? 21 days கிடைக்குமா? ஆண்டவர் வர்ற நேரத்தில், ஆண்டவரே போய் நான் வாங்கிட்டு வரேன்னு அவர் ஃப்ளாஷ்மே வந்துட்டு போயிடாருங்க. மின்னலை போல வந்துட்டு போறாரு. ஆயத்தமாயிரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சம் நீங்க உங்க வாழ்க்கையில இந்த பரிசுத்தத்தை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே நாள்ல முடியாதுங்க. ஒரே நாள்ல மனம் திரும்ப முடியுமா? முடியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 365 நாள்ல ஒரு நாள் 1% மனம் திரும்புங்களேன். 365வது டிசம்பர் 31ஆம் தேதி நீங்கள் முழுவதும் மனம் திரும்பி விடுவீர்கள். ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாய் பரிசுத்தவாட்டியாய் மாறி விடுவீர்கள். சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாருங்க. சில சொல்லலாம், பழைய இந்த பாவம் போகவே மாட்டேங்குது அப்படின்னு. களைகளை எப்படி பிடுங்கிறது? களைகளை பிடுங்குவதற்கு மிக அருமையான ஒரு ஆலோசனை, பயிர்களை வளர விடுங்கள். ஆமென். பயிர்கள் நல்லா வளர்ந்துருச்சுன்னா அது அப்படியே இலை தலைகளை விரிக்கும் பாருங்க, இந்த களையெல்லாம் உள்ள அடங்கிடும். அப்படியே இந்த பயிர் வளர வளர இது நல்லா வளர்ந்துரும் பாருங்க. இந்த வேத வசனத்தை உங்களை இருதயத்தில் வளர விடுங்கள். இது வளர வளர களைகள் சூரிய ஒளி படாம உள்ள சிக்கி அப்படியே பட்டு மடிந்து போய்விடும். இதாங்க சீக்ரெட். உங்க இருதயத்தில் வேத வசனங்கள், தேவ செய்தியை வளர விடுங்கள். வீட்டில் போய் இதை தியானம் பண்ணுங்கள். இதற்கு நேரம் எடுங்கள், நேரத்தை செலவிடுங்கள்.
முதலீடு செய்யுங்கள். நேரம் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமானதுங்க. நேரத்தில் நீங்கள் எவைகளை செலவிடுவீர்களோ அது அது தன் பலனை தரும். ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். நேரத்தில் நீங்கள் எவைகளை செலவிடுகிறீர்களோ அதற்குரிய பலனை நேரம் உங்களுக்கு திருப்பி தரும். நேரம் ஒரு விளைநிலம் போல. விளைநிலத்தில் விதைகளை போடும்போது அது முளைத்து பூ பூத்து காய் காய்த்து பழங்களை தருகிறது, நல்ல நெற்பயிர்களை தருகிறது. அதே போல நேரத்தில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுகிறீர்கள் கொஞ்சம் நீங்க உங்களை அனலைஸ் பண்ணணும், உங்களை அப்சர்வ் பண்ணணும். எதில் அதிகமான நேரத்தை நான் செலவிடுறேன்? ஆண்டவர் நேரத்தை கர்த்தருக்கென்று ஒதுக்கும்படி உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. இப்ப 2000 ரூபாய் நோட்டை நீங்க போய் செலவு பண்ண முடியுமா? செல்லா நோட்டுங்க, செல்லா காசு. முடிஞ்சிருச்சு, கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு, அந்த நோட்டுக்கு விலை இல்லை. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கணும் ஆண்டவருக்காக. பரிசுத்தத்தை வளர்க்கறதில்ல, ஜெபஜீவியத்தில். ஏன் பிள்ளைகள்லாம் அனுப்புன்னு சொல்லி கட்டாயப்படுத்துறோம்? இந்த வாலிபத்தில் அவங்க தேவ சமூகத்தில் செலவிடும் போது எதிர்காலத்தில் ஊழியர்களாய் மாறுவார்கள். ஆமென், சந்தேகமே இல்லைங்க. அதுக்கு அடியான் சாட்சி. யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை சோத்திரம் அபரிவிதமாய் பயன்படுத்துவார். ஆமென். இதுதான். அதனால தான் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க, சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க, விடாதீங்க, இதெல்லாம் அலட்சியம் பண்ணாதீங்கன்னு சொல்றது. ஏன்? இந்த சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க இருதயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. நீங்க அலட்சியம் பண்ணிடாதீங்க. திடீரென்று பார்த்தீங்கன்னா அதனுடைய பலனை காண்பீர்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் போறேன். இந்த மூங்கில் இருக்கு பாருங்க, மூங்கிலுடைய வேர் அது உள்ள போறதுக்கு 90 நாள் ஆயிருமா, 90 டேஸ். அது வர வளரவே வளராது. நீங்க பார்த்தீங்கன்னா மூங்கில் இன்னும் வளரவே மாட்டுது. ஆனால் ரகசியம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வேர்களை ஆழமாக விட்டு பேஸ்மெண்ட் போடுது. அதுக்கப்புறம் 15-20 நாளில் பார்த்தீங்கன்னா 90 அடி வளர்ந்துருமா, 90 ஃபீட். இதுதான் மூங்கிலுடைய வளர்ச்சியின் ரகசியம். அப்போ சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், தேவனுடைய சமூகத்தில் செலவிடுகிற நேரங்கள், ஜெபிக்கிற நேரங்கள், குடும்ப ஜெபம், வேத வாசிப்பு, இருதயத்தில் ஒரு வார்த்தையை போட்டு தியானம் பண்ணுவது, இதெல்லாம் சின்ன சின்ன முதலீடுகள். நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேரக்டர்ல அநேக மாற்றங்கள் இருக்குங்க. திடீரென்று நீங்கள் மாறிவிடுவீர்கள். அப்பப்ப நீங்க மாறாத மாதிரியே தெரியும். இல்ல இல்ல, விதைக்கப்படுகிறது தத்துவங்கள் அல்ல, அறிவியல் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென். இது 30, 60, 100 பலன் தரும். இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். சில சொல்லுவாங்க, என்ன பாஸ்டர் அவருக்கு ஒரு மாற்றமே இல்லையே. மாற்றம் வரும். பெரிய பாறாங்கல்லை உடைக்கிற அந்த உடைக்கிற கூலியாளை கவனிச்சு பாருங்க. போட்டு அடிப்பான், சம்மட்டியை வச்சு, இந்த உளி வச்சு அடிக்கிற அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளவு கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் 100வது அடியில் அது பட்டார்னு பிளந்து ஒரு வெடிச்சு ஒரு சத்தத்தோடு விலகும் பாருங்க. அப்போ 99 எங்க போச்சு? உள்ளதான் பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 100வது அடி அடிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது பிளக்கிறது. சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். திடீரென்று உங்களுக்குள்ள டிராஸ்டிக் சேஞ்சஸ், ஒரு அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆக சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், விடக்கூடாது. வந்தா எல்லாம் மாறிடுமா? மாறும். சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் மாறும். இது நடக்கும். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும். இங்க என்னை கடன் வாங்க போனாங்க, கொடுக்க முடியல. அநேக உவமைகள் இருக்கு. இன்னொரு ஒரு உவமையை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த உவமை, பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? புத்தி உள்ள கூட்டமா, புத்தி இல்லாத கூட்டத்தில் இருக்கிறீங்களா? இதே உவமையில அடுத்த 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் ம். புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. பாத்தீங்களா, அதுல என்ன நமக்கு தெரியும்? 2 தாலந்து, 5 தாலந்து, 1 தாலந்து, ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு கம்ப்ளைண்ட் இல்லை. பாத்தீங்களா, நம்முடைய திறமைக்கு ஏற்றபடி ஆண்டவர் தாலந்துகளை நம்மிடத்திலே கொடுத்திருப்பார். 1 தாலந்தா இருக்கலாம், 5 தாலந்தா இருக்கலாம், 2 தாலந்தா இருக்கலாம். நமக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பெருக்குகிறவராக இருக்கிறோமா அல்லது புதைக்கிறவராக இருக்கிறோமா? இந்த சாக்கு போக்க சொல்லி தாலந்து, கர்த்தர் கொடுத்த தாலந்துகளை, திறமைகளை புதைக்கிறவர்களாக இருக்கிறீர்களா அல்லது பெருக்குகிறவர்களாக இருக்கிறீர்களா? இதான் கேள்வி. நல்ல கவனிங்க. இன்னொரு உவமையை சொல்ல விரும்புகிறேன். நல்ல மீன்களா செத்த மீன்களா? வாசிக்கலாம். 13:47. அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து, சகல விதமான மீன்கள், வெறும் அயில மீன், மத்தி மீன் அல்ல, சகல மீன்கள் உள்ள இருக்கிறது. பெரிய மீன் மட்டும் இருக்குமா? குட்டி மீன் இருக்கும் உள்ளங்க. சிறு பிள்ளைகளும் பரலோகத்துக்கு வருவாங்க. சகல விதமான மீன்களையும் உள்ளடக்கிய வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப என்ன நடக்குது? வாசிங்க. 48 வாசிங்க. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எறிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நான் சொன்னேன்ல, பற்கடிப்பு. பரலோக ராஜ்யம் எவ்வளவு எளிமையா புரிய வைக்கிறார் பாருங்க ஏசப்பா. பாரபிள், உருவகங்கள், ஓமைகளை சொல்லி. நல்லா கவனிக்கணும். வலைக்குள்ள நீங்க மீன் பிடிச்சு வெளியே கொண்டு வர்றப்ப பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த மீனை ஏன்னா தூக்குனா வெயிட்டு, அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிறப்ப ரொம்ப லகுவா இருக்கும். அந்த வலையை சுருட்டி வச்சிருப்பாங்க. வலைக்குள்ள எல்லா மீனும் இருக்கு, தண்ணிக்குள்ள தான் இருக்கு. வர்றப்ப தான் தெரியும் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், யார் நல்ல மீன்கள், யார் கெட்ட மீன்கள். அவன் பிடித்து வர்ற அந்த வலையில சில செத்த மீன் அல்லது அடிபட்டு நாசமடைந்த மீன் இருக்கும். அது ஆகாது, கறிக்கு உதவாது. ஆனா உள்ளதான் இருக்கு, அந்த வலைக்குள்ளதான் இருக்கு எல்லா மீன்களும். அனைத்து வகையான மீன்கள், நல்லதா கெட்டதா தெரியாது. வருகை வரும் வரை நாம் நல்லவர்களா கெட்டவர்களான்னு தெரியாது. என்னை சேர்த்தான் சொல்றேன், பாஸ்ட் எங்களை சொல்லிட்டான்னு சொல்லிடக்கூடாது. வருகை வரும்போதுதான் எப்படி உட்கார்ந்து மீனவன் கடலிலே, அந்த கடற்கரையிலே வலையை பிரித்து நல்ல மீன்களை மட்டும் கூடையிலே சேர்ப்பான், ஆகாத மீன்களை தூக்கி அப்படியே கடல்ல எரிந்து. எவ்வளவு அழகான உவமை பாருங்க, எவ்வளவு நமக்கு எளிமையாக புரிந்து கொள்றதுக்கு மாதிரி சொல்றார். அப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் அதை நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும். நல்ல மீன்களா கெட்ட மீன்களா? இதே இந்த மத்தேயு 13 கோதுமையா களையா வரிசையா இருக்கு. மத்தேயு 25 34 36 வரை ராஜாவின் வலது பக்கமா ராஜாவின் இடது பக்கம் இருக்கிறீர்களா? அதே மத்தேயு குறிச்சு வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நீங்க கண்டிப்பா தியானிக்கணும். மத்தேயு 25 32 33 2 வசனத்துல நீங்கள் செம்மறி ஆடுகளா வெள்ளாடுகளா? எவ்வளவு உவமை இருக்கு பாருங்க. தாளந்துகளை புதைக்கிறவர்களா பெருக்குகிறவர்களா? செம்மறி ஆடா வெள்ளாடா? வலது பக்கமா இடது பக்கமா? மத்தேயு 13 கோதுமை மணிகளா களைகளா? அதே மத்தேயு 13 நல்ல மீன்களா செத்த மீன்களா? ஒரே படுக்கையில், அந்த வசனம் அதை வாசித்து முடிச்சிடலாம். லூக்கா 17 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆண்டுடைய வருகை இருக்கும்போது படுத்திருக்கிறவர்கள் உண்டு, வயல்வெளியில் இருக்கிறவர்கள் உண்டு, திரிகை திரிக்கிறவர்கள் காலை அல்லது மாலை. லூக்கா 17:34 வாசிக்கலாம்.
அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். ஒரே படுக்கை, திரிகை திரிக்கிற, வயல்வெளி 2 பேர். சத்தியம் எவ்வளவு உண்மையானது பாருங்க. வேர்ல்டு வைடு நடக்கும். உலகம் முழுவதும் இந்த ரகசிய வருகை இருக்கும். அடுத்து பகிரங்க வருகை. அதிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மீண்டும் இந்த உலகத்தில் வந்து 1000 வருடம் ஆளுகை செய்வார்கள். ஹல்லேலூயா, ஆமென். இதற்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டவர் சொன்ன மறுமொழி என்ன? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு ஆக ஆயத்தமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள். சோத்திரம். நல்ல மீன்களா கெட்ட மீன்களா, கோதுமையா களையா? ஸ்தோத்திரம். அடுத்து ராஜாவின் வலது பக்கமா இடது பக்கமா, செம்மறியாடா வெள்ளாடா, தாளந்தைகளை புதைக்கிறவர்களா பெருக்குகிறவர்களா? முடிவை உங்க கையிலே விட்டு விடுகிறேன். நமது நோக்கம், நமது இலக்கு என்ன அப்படின்னா, இந்த பூலோகம் நமது ஒரு இலக்கு அல்ல. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆராதனை வேளையில் நீர் உமது ஜனங்களோடு பேசினீரப்பா. சபையின் இலக்கு என்ன, சபையின் நோக்கம் என்ன? ஆண்டவரே, உமது அருமையான வார்த்தைகளை ஜனங்களோடு இடைப்பட்டீரப்பா. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தமாயிருங்கள், விழித்திருங்கள் ஆண்டவரே என்று சொல்லி, உணர்வோடு இருங்கள் என்று சொல்லி, நல்ல மீன்களா கெட்ட மீன்களா, புத்தி உள்ளவர்களா புத்தி இல்லாதவர்களா, ஆண்டவரே என்னை குறைந்து விடக்கூடாதாப்பா. ஆண்டவரோடு உள்ள அந்த ஐக்கியம், அந்த உறவு நாளுக்கு நாள் சபையிலே பெருகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனோடு உள்ள உறவு சுவாமி, தேவனோடு உள்ள ஐக்கியம். ஆண்டவர் சத்தத்தை கேட்க, ஆண்டவரே சோத்திரம், உமது சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மாறாமல் நம் அனைவர் மேலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.